கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு தந்ததான வாக்கு தத்தங்கள், கர்த்தர் தந்ததான நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். நாம் அவரை நம்பி விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கை கொண்டோம் என்றால், கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் என்று நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம். அவ்வண்ணமே உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறதான எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமும் நன்மையுமாக இந்த நாட்களிலே அதை கைகூடி வர பண்ணுவார் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனமும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதனுடைய 19வது வசனமும். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமேன் ஆமேன். அவ்வண்ணமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. 2 வசனங்களையும் நாம் பார்க்கும்போது, முதலாவதாக கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும், எல்லா நல்ல வார்த்தைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் ஒரு வார்த்தை கூட தவறி போகாது, ஒரு வார்த்தையை கூட நான் மறந்து விட்டுவிட மாட்டேன், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக நாம் பார்த்த அந்த வசனத்திலே, எதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார் அப்படி என்று நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் கொடுத்ததான கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நியமங்கள் இது எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அறிந்திருக்கிறான். அந்த மனிதனோடு கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிறக்க போகிற தன்னுடைய பிள்ளைகள், இன்னும் பின்வரும் சந்ததிகள் என்று சொல்லலாம், அத்தனை பேருக்கும் அவன் அதை தெரியப்படுத்துகிறவனாயிருக்கிறான். அப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கிறார். அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமீன். ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவன் மாத்திரமல்ல, அவன் அறிகிறதான வேத சத்தியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதற்கு பின்வரும் தன்னுடைய சந்ததியாருக்கும் அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக கர்த்தர் கொடுக்கிறதான அந்த கட்டளைகளை ஒரு மனிதன் எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறவனாக இருக்கும்போது, முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள். அதே சந்ததி பின்வரும் சந்ததிக்கு அதே சத்தியத்தை போதிக்கும் போது, அதே கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களை போதிக்கும்போது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்வருகிறதான சந்ததிக்கு, இப்படி தலைமுறை தலைமுறையாக இந்த கட்டளைகள், நியமங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து அவர்கள் அதன்படி நடக்கும்போது கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. அதில் ஒன்று கூட தவறி போவது இல்லை. ஆமேன்.
அதான் வேத வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அநேக இஸ்ரவேல் புத்திரருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக அநேக எண்ணிக்கைக்கு அடங்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம எத்தனை வருடங்கள் பேசினாலும் அதை சொல்லி முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அப்படியே அதனுடைய மறுபக்கத்திலே ஒரு சாபத்தையும் வைத்திருக்கிறார். நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அதற்கு நேரே அகென்ஸ்டாக நடக்கும் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆமென். அப்போது ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி நடக்க வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும், கட்டளைகள் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நாம் செய்யும்போது இஸ்ரவேல் புத்திரராகிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகள். ஆமென். அழகான வார்த்தை, நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ ஒரு வசனத்துக்குள்ளே எத்தனையோ வார்த்தைகள் இருக்கலாம். அதே மாதிரி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கலாம். அதில் ஒரு வார்த்தை கூட ஒழிந்து போகாதபடி கர்த்தர் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை தருகிறார். ஆமென். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, அல்லேலூயா, நாம் அறிந்ததை நம்முடைய தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வழியிலே அவர்களையும் நடக்க வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் அநேக கட்டளைகள், கற்பனைகளை கொடுத்தார். முக்கியமாக நம்ம பார்க்கும்போது சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் மிக முக்கியமாக அவர் விரும்புகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒருவருக்கு நம்ம ஆராதனை செய்யணும். அந்நிய தேவர்களை நாம் பின்பற்றி போகக்கூடாது. கர்த்தரை நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது. அவரை முறுமுறுக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் போதித்து இருந்தார். ஆமீன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒருவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நம்பி அவரை பின்பற்றி பின் செல்லுகிற ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முழு இருதயத்தோடு இருக்க வேண்டும். அவன் முழு ஆத்மாவோடு அவரை நம்பணும். அது மாத்திரமல்ல, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் முழுமையாக கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவனாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறதான காரியங்கள். ஆமீன். ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன் இந்த காரியங்களை, ஒரு அடிப்படை காரியங்களை எல்லாம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வேத புத்தகத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை அப்படியே பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதை எப்போதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுக்கணுமா? உட்காரும்போது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? எழுந்திருக்கும் போது சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் வழியிலே, இப்போ நம்ம பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகிறோம் என்றால், அந்த பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு போகிற போதெல்லாம் நம்ம பல காரியங்களை சொல்லிக் கொடுப்போம். அப்படி தானே? வழியில் இது இன்ன ஊர், இந்த இடம், இந்த இடத்துல இது ஃபேமஸ், இந்த கடையில் இது கிடைக்கும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது உண்டு. தவறு இல்லை. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது, நீ வழி நடக்கும் போதெல்லாம் என்னுடைய வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன். அது மட்டும் இல்லை, படுக்கும்போது நீ சொல்லிக் கொடுக்கணும், எழுந்திருக்கும் போதும் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு படுக்க போகிறதற்கு முன்னதாக பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து தூங்க வைக்கிறோமா? அப்படி தூங்க வைக்கும்போது அந்த பிள்ளைகள் ராக்காலங்களில் நல்ல தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமீன். ஹல்லேலூயா. காலையில் எழும்பும்போது பிள்ளைகளை, அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் எழும்பின உடனே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு மகிமையை செலுத்த கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய குடும்பங்களில், கர்த்தரை அறியாத குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எழும்பினோன்னே குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களை பார்க்கும்போது சின்ன குழந்தைகளுக்கு கூட அநேக இடங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், எழும்பின உடனே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அவங்க பழக்க வைக்கிறாங்க. ஆமீன். இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்த வார்த்தைகள். இப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் தாம் சொல்லி இருந்த நல்
வார்த்தைகளை நமக்கும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நமக்கு பின்வரும் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்ய தவறும்போது, ஹல்லேலூயா, தவறும்போது கர்த்தரிடத்திலிருந்து ஒருவேளை வாக்குத்தத்த வசனங்களை நம்ம பெற்றிருப்போம், இல்லை தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை அப்படி ஸ்டாக்காக வச்சுருப்பாங்க அநேகர். இப்போ வருஷத்தில் ஜனவரி 1 இப்போ டிசம்பர் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் அப்படி குவியல் குவியலாக வைத்திருப்பாங்க. ஆனால் நிறைவேறிற்றா இல்லையா என்பது அவரவருக்கு மாத்திரமே தெரியும். அப்படி நிறைவேறாத பட்சத்தில் நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற தொடர்பிலே சற்று விரிசல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக உபாகமம் 28 வரும்போது அந்த வார்த்தைகள் வரும். நான் பின்னாடி அதை சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். முதலாவதாக உலகத்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் பிரித்து எடுத்து தனக்கு சொந்த ஜனமாக அவர் மாற்றி, ஒரு தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் நடந்திருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசித்து கொள்ளுங்கள். அதாவது, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார் தெரியுமா? அந்த ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படி சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து 430 வருடங்கள் வனாந்தரத்திலே நடத்தி கஷ்டங்கள் கடினமான பாதைகளை இந்த பிள்ளைகள் கடந்து பயங்கரமான நெருக்கங்கள் உபத்திரவங்களை சகித்து பல சூழ்நிலைகள் பல வேதனைகளை கடந்து கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக செங்கடலை கடக்க பண்ணி யோர்தானை கடக்க பண்ணி கர்த்தர் பல அனுபவங்களின் மூலமாக அவர்களை பிரித்தெடுத்து கொஞ்ச ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்தில், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலும் நீங்கள் ஒரு பெருங்கூட்டமான ஜனம் என்று நினைத்து கர்த்தர் உங்களை அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளல. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஆமேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தன் என்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையின் என்றும் உங்களை மீட்டு கொண்டார். நம்ம வேத புஸ்தகத்திலே பார்ப்போம் என்ற ஆதியோடு அந்தம் நம்ம பார்த்தா ஃபுல்லாக இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் கர்த்தர் அங்கே சொல்லி இருப்பார். ஆமீன். அப்போது கர்த்தர் எதற்காக இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார்? இவங்க திரட்சியான ஜனங்கள் என்று, அதாவது அதிகமான பலசாலிகள், ஐஸ்வர்யவான்கள், பயங்கர பலத்து போன ஜனங்கள் என்று கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளலை. அதனால் கர்த்தர் அவர்களை நேசிக்கவில்லை. அருமையாக கர்த்தருடைய வசனம் அங்கே என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஆமேன். இன்றைக்கு நம்மை பார்க்கும்போதும் அப்படிதான். ஹல்லேலூயா. உலக ஜனங்களை போல அவர்களை மாதிரி நமக்கு ஆசீர்வாதங்களோ அவர்களைப் போல ஒரு திரட்சியான ஒரு வாழ்க்கையோ ஒரு ஒரு பலவான்களோ நாம் அல்ல. அதை பார்த்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் ஐஸ்வர்யத்தை பார்த்தோ, உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்களை பார்த்தோ, உங்கள் படிப்பை பார்த்தோ, உங்கள் அழகை பார்த்தோ கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அதிகமாக காணிக்கை கொடுக்குறீங்களோ அதனால் கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இல்லை, அதனாலும் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் சிறியவர்கள், கொஞ்சமாக இருந்தீங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாங்க? திருப்பி எத்தனை பேர் வந்து இங்கே சேர்ந்தாங்க? கொஞ்சமான ஒரு ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி பிரித்து எடுத்து அவர்களிடத்திலே கர்த்தர் அன்பு கூர்ந்தார். அதாவது வாழ்க்கையிலே மிக கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தனக்காக பிரித்து எடுத்து அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு தலைமுறையாக கர்த்தர் கொடுத்தார்
கொடுத்தார் என்று நாம் பார்ப்போம் என்றால் உபாகமம் 7:8 அவர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கர்த்தர் இட்ட ஆணை. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், உனக்கு பின்வரும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார், உனக்கு பின்வரும் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபோடு கர்த்தர் சொன்னார், உன்னையும் உன்னுடைய ஜனங்களையும் உன் சந்ததியையும் நான் எப்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. 1000 10,000 கடற்கரை மணலத்தனையாக உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இந்த முற்பிதாக்களுக்கு கர்த்தர் இட்ட இந்த ஆணையினாலும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆணையினால தான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணி அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து இவர்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். சும்மா ஒன்று இந்த ஆசீர்வாதம் வரவில்லை. எத்தனையோ ப்ராசஸ் கடந்து தான் வந்திருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறதை நம்மால் தெரியும். அதை பற்றி விரிவாக சொல்ல நான் விரும்பவில்லை. ஒன்றுமே இல்லாத நேரத்திலே கர்த்தரை விசுவாசித்திருக்கிறாங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க, கர்த்தரை நேசித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது. நோவா தன் காலத்திலே அவர் எப்படி இருந்தார்? உத்தமனாக இருந்தார், அவர் நீதிமானாக இருந்தார், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார், அவர் கிருபை பெற்றவராக இருந்தார், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். எதுவுமே காணல. அதரிசனமான காரியத்தை கர்த்தர் சொன்ன போதிலும் அதை அப்படியே விசுவாசித்து கர்த்தர் செய்ய சொன்ன பேழையை செய்து 8 பேராக காப்பாற்றப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எது? கர்த்தரை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, அன்பு கூர்ந்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, கர்த்தரோடு உறவாடுகிற, கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் கர்த்தர் இன்று வரையிலும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆணையிட்டதில் தவறாத தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றும் தவறி போவது இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென், முடிஞ்சு போச்சு. எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார், அவர்களுக்கு நிறைவேற்றினார். அதே அந்த கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தர் தாம் சொன்னதை செய்கிற தேவன். அவர் ஒரு ஆணையிட்டால் அதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற தேவன். அதை நம்முடைய முற்பிதாக்கள் அப்படியே நம்பினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? அவர்கள் நம்புகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். அதைத்தான் நாம் வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில நாம் வாசிக்கும்போது 15 ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் யாக்கோபோடு கர்த்தர் சொல்லுவார், கடைசி சென்டென்ஸ், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவது இல்லை. யாக்கோபு அப்படியே அதை விசுவாசித்தார், நம்பினார். அதே மாதிரி தான் கர்த்தர் சொன்னபடியே செய்தார். ஆமென். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை முற்பிதாக்கள் நம்பினாங்க. நாமும் நம்புவோம் என்றால், நம்பி விசுவாசித்தால் நாமும் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இன்னும் அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தினதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே சாலமோன் சொல்லும்போது அவர் என்ன அழகாக சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். அவருக்கு வாக்குனால் சொன்னார். தாவீதுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருந்தார். அதே வார்த்தையை தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு அதை சொல்லி கொடுத்தார். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார், மகனே, நீ இதன்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய், ஆகவே நீ கீழ்ப்படிந்து இப்படி நீ நடக்க வேண்டும் என்று. அதே மாதிரி சாலோமோன் நடந்தபோது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை இங்கே சாலோமோன் கர்த்தருடைய கரத்தினாலே பெற்றுக்கொள்கிறார். ஆமென். இந்த அனுபவம் எவ்வளவு விசேஷித்த அனுபவங்கள். நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து
குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையினால் பெற்றிருப்பாங்க. ஆமேன். அந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவரிடத்திலையும் அவங்க சொல்லி இருப்பாங்க. அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்தால் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருப்பாங்க. மரித்து போன வயதானவர்கள் என்றால் மரிக்கிறதற்கு முன்னாக பிள்ளைகளிடத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆனால் நான் இதுவரை அதை பெற்றுக்கொள்ளலை. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நான் கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன்படி அந்த பிள்ளைகள் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள், வார்த்தையினால் சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை கரங்களிலே பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஆதி காலத்து வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டினியாக கால்நடையாக நடந்து ஊழியத்தை செய்த அநேக தேவ மனிதர்களுடைய பிள்ளைகள் இன்று உன்னத இடங்களிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சாமர்த்தியம் அல்ல, அந்த பெற்றோர் வடித்த கண்ணீர். பெற்றோர் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து பல வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டாங்க, அதை வார்த்தையினால் பெற்றுக்கொண்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகள் அந்த வழியிலே நடக்கிறதுனால அந்த ஆசீர்வாதங்களை மேன்மைகளை இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதுபோல் நம்மவும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய முன்னோர்களுக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்ததான வார்த்தைகளை அதன்படி நாம், அதாவது பின்னாடி இருக்கிற சந்ததிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அதன்படி நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த வார்த்தையில் ஒன்று கூட தவறி போகாது. ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்திருப்பார் என்றால் ஒன்று கூட தவறி போக சான்ஸே கிடையாது. கர்த்தருடைய வேதம் உண்மை உள்ளது, அது ஒருபோதும் மாறாதது. இன்னும் நாம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனத்திலே சாமுவேல் சொல்லும்போது சொல்லுவார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, கை கொண்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாக செயல்பட்ட கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சொந்த குமாரனை ஒரு மனித ரூபமாக இந்த உலகத்திலே அனுப்பி நமக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் நன்மையையும் பெற்று தருவதற்காக பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு ஹல்லேலூயா தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் மூலமாக ஹல்லேலூயா அந்த சிலுவை மரணத்தினால் நமக்கு உண்டான மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அது கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிற தெய்வமும் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுஷனும் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு சொல்லி நாளைக்கு அதை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வேத புத்தகத்திலே 66 புத்தகங்களுக்கு உள்ளாக அது அடக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அநேக புத்தகங்கள் உண்டு, ஆனால் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறதான இந்த 66 புத்தகங்களுக்கு உள்ளாக அத்தனையும் அடங்கி இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. கோடானு கோடி வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் இந்த வேத புத்தகத்துக்குள்ளே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இனி அதை அவர் மாற்றுகிற தெய்வம் அல்ல, அவர் சொன்னதே. ஆமேன், ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதும்போது எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று எரேமியா எடுத்து சொல்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் இஸ்ரவேல் குடும்பத்தை பற்றி தான் வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொந்த ஜனங்கள். ஆமேன். அப்படியானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சொந்த இரத்தத்தினாலே கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போது அவர்களை விடவும் அதிகமாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. 1 ராஜாக்களில் நாம் வாசிக்கும்
வாசிக்கும்போது 8வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனத்திலே வாசிக்கும்போது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் கர்த்தர் மோசேயை சீனாய் மலையிலே அழைத்து சொன்ன வார்த்தைகள், ஓரேபிலே அழைத்து சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதில் ஒன்று கூட தவறி போகாது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில வேளையில் நினைப்போம், கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள் ஒன்று நமக்கு நிறைவேறவில்லையே என்று. நம்மிடத்துல தான் ஏதோ சின்ன ஃபால்ட்டு, நம்மக்கிட்ட தான் ஏதோ கட்டளைகள் கற்பனைகள் அவர் சொன்னதை நம்ம எதிலோ ஒன்றில் நாம் தவறி இருந்தால் கூட அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பரீட்சை எழுதுகிற ஒரு பிள்ளை 5 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஒன்றில் தவறுனா கூட அடுத்த கிளாஸுக்கு அவன் போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் யோசுவாவும் எடுத்து எழுதுகிறார் 23:14. ஹல்லேலூயா. யோசுவா மரிக்கிறதற்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஆமென். என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவால் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஆமென். எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா மரிக்கிறதற்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி லேவியராகமம் 26:42 கர்த்தர் சொல்லும்போது, நான் யாக்கோபோடைய பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடைய பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடைய பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதத்திலே தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஹல்லேலூயா அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் சிறுமையை எளிமையுமான நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தைகள் தான். நல் வார்த்தைகள் அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் முதல் வசனத்தில், இன்று நான் உனக்கு சொல்லுகிற கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் நீ செய்யணும். செய்யும்படிக்கு நீ கவனமாக இருந்தால் கீழே சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது மாத்திரமே கர்த்தர் சொல்லுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாமே உனக்கு வந்து பலிக்கும். எல்லாம் நம்ம சொல்லலாம், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், மந்தைகளின் பெருக்கம் எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் கூடை, உன் மாப்பிசைக்கிற தொட்டி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருகையில் போகையில் எல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பாராம்? நீ எல்லாவற்றையும் கை கொண்டு நீ நடக்கும்போது மாத்திரமே உனக்கு ஆசீர்வாதம். முக்கியமாக அதில் 9வது 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மிக மிக எத்தனைதான் ஆசீர்வாதங்கள், ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் எல்லாம் தான் இருந்தாலும் இந்த 9, 10 ஆகிய வசனங்கள், ஹல்லேலூயா, கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர்
உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமேன். ஒரு மனிதன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் வாசிப்போம். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, ஆஹா ஓஹோ என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்லலாம். ஆனால் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், ஏன் நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம், ஏன் நமக்கு இது கிடைக்காமல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதன்படி நாம் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும்போது ஹல்லேலூயா, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தும் போது, ஆமென், கர்த்தர் உன்னை நீ பரிசுத்தவான் நீதிமான் என்று கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை நிலைப்படுத்தும் போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து உன்னை கண்டு உனக்கு பயப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு வேறுபாட்டின் அனுபவத்திலே நாம் நடக்கும்போது அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அதைத்தான் 2 நாளாகமத்திலே நாம் பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆமேன், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது தான் நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே கர்த்தர் வைத்திருக்கிறதான உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய நிலைமைகளை நம்ம இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கர்த்தரை முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, பண்டிகை நாட்கள் வருகிறது. அவங்க ஒரு சில கூட்டத்தார் எப்படி அதை ரொம்ப சந்தோஷமாக ஆடம்பரமாக அந்த நாட்களை கொண்டாடலாம் என்று அவர்கள் அதற்கான காரியங்களை செய்யும்போது, ஒரு கூட்டத்தார் ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்வோம் என்று தரித்திரத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, அவர் உங்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்றால், ஹல்லேலூயா, அவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவன், அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடிக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தைகளை எல்லாம் நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருப்போமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அந்த வார்த்தைகளை அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஆண்டவரை, இப்படி சொல்லி இருக்கிறீரே, என்னை நிறைத்தருளும் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீரே, இதை நினைத்தருளுவீராக ஆண்டவரே, என்னிடத்தில் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ, என்ன அப்பா குற்றங்கள் இருக்கிறதோ அதை மன்னித்து என்னை ஆசீர்வதிப்பீராக என்று தேவ சமூகத்திலே விழுந்து நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மீறுதல்களை எல்லாம் மன்னித்து அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் தருவேன் என்று சொன்னதை அவர் தருவார். அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் போய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஹல்லேலூயா அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று விலகி போகிறவர் அல்ல. நாம் சில நேரங்களிலே வழி மாறும்போது தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமற் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே முற்பிதாக்களோடு கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நினைத்தருளுவார். அதை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உபாகமம் 28 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகளானாலும் 14ஆம் வசனத்திற்கு கீழாக நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமற் போகும்போது, அவருடைய சத்தத்தை கேட்காமல் போகும்போது எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதெல்லாம் சாபமாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சாபத்தை வாங்குகிறவர்களாக அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கட்டளைகள் கற்பனைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது ஒரு கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான்
அந்த காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. இருதயத்தை விட்டு அது ஒருபோதும் மாறாது. இருதயத்திலே வார்த்தைகள் இருக்குமானால் அது வாயிலே வெளிப்படும். அது அநேகருக்கு சொல்லும்படியாக உங்களை உந்தும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத எத்தனையோ இருதய கடினமுள்ள பார்வோனின் இருதயத்தை உடைய ஜனங்கள் எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், சம்பத்துகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் உலகம் முழுசையும் அவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை அவன் நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விரிவாக்கி, களஞ்சியங்களை எல்லாம் பெருசாக்கி, அவன் தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து நீ புசித்து குடித்து சந்தோஷமாக இரு என்று தனக்குள்ளே அவன் நினைக்கும் போது கர்த்தர் கேட்குறார், அடா மடையனே, ஹல்லேலூயா, இன்று ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போனால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையது ஆகும்? ஆமேன். ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறத பொன்னும் பொருளும் ஒன்றும் பரலோகத்திற்கு நேராக கொண்டு செல்லாது. ஆமேன். ஆத்துமாவை மீட்க வல்லமையுள்ள இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. இனி கொஞ்ச காலங்கள் தான். சுவிசேஷம் இன்றைக்கு அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம், எங்கே பார்த்தாலும் பிரசங்கங்கள், எங்கே பார்த்தாலும் வேத வசனங்கள். ஆமேன். இது ஒரு கடைசி காலத்துக்கு அறிகுறி. இன்னொன்று முக்கியமாக, அநேக தேவ ஜனங்கள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருந்த அநேகர் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வருகைக்கு ஒரு மிக மிக முக்கிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேசத்தில் அந்த காலத்துல எல்லாம் புயல், வெள்ளம் இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு புயல் வருகிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் அடிக்கு மேலே அடி. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியினால் எவ்வளவோ பெரிய அழிவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியினால் அழிவுகள், எங்கே பார்த்தாலும் அழிவு, நாலா பக்கத்தில் அழிவு, யுத்தங்களின் செய்திகள். இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எனக்கு அந்த ஆசீர்வாதம் தாங்க, இதை தாங்க, அதை தாங்க என்பதை கேட்பதை விட, ஆண்டவரே என் ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீர் ஆயத்தப்படுத்தும் என்று ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நாம் எதையும் கொண்டு போக முடியாது. ஆமேன். நாம் கர்த்தரை ஆதாயமாக்கி கொண்டோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதைகளில் நாம் நடந்து ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் இருப்போம் என்றால், கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னது ஒன்றுமே தடைபடாது. எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவை நேசித்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் மனம் திரும்பி, ஹல்லேலூயா, பாவ மன்னிப்புக்கென்று நாம் தண்ணீரில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு நமக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த கர்த்தர் வெளிப்படும் நாளிலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த ராஜாதி ராஜாவும் கர்த்தாவும் ஆகிய அந்த ஹல்லேலூயா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நாம் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பண்ணியிருக்கிறதான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் வேறு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடையாது என்று அல்ல, கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு குறித்த காலங்கள், சமயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் தான் ஆபகுக் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆமேன். இயேசு பொய் சொல்லுகிற ஒரு தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, அவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை அது தாமதிக்கலாம். ஆபிரகாமுக்கு தாமதித்தது, ஆனால் அது தாமதிப்பதில்லை. ஆபிரகாம் காத்திருந்தார். ஆமேன். அதை பெற்றுக்கொண்டார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகள்
தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய முறைமைகள். கர்த்தர் வாக்கு பண்ணுவார், உடனே எடுத்தோம் கவுத்தோம் என்று ஒன்றும் நடக்காது. தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் தாவீது சொல்லும்போது சொல்லுவார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பல விதமான மனக்குழப்பங்களோடு போராட்டங்களோடு எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பாத்திரம் தகுதி உள்ளதாக இருந்தால் தான், நமக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாக இருந்தால் தான் அதில் ஒரு தண்ணி கூட நம்ம ஊற்றி வைத்து நாம் அதை பயன்படுத்துவோம். அப்படியானால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றால் அவருடைய பார்வைக்கு நாம் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கட்டளைகள் கற்பனைகளை கண்டிப்பாக நாம் கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வார்த்தை கூட தவறி போகாது, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென். இந்த நாளில் நாம் விசுவாசிப்போமா? இன்னும் மிஞ்சின கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இல்லை, உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, அவர்களுக்கு வார்த்தையினால் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே, அன்றைக்கு முற்பிதாக்களுக்கு வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி இருக்கிறீங்களே, இன்றைக்கு அப்பா உங்கள் கரத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்குமா போல இன்றைக்கு நம்முடைய கண்கள் ஹல்லேலூயா அந்த எஜமானுடைய கரத்தை நோக்கட்டும். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகள் கற்பனைகள் எல்லா நியமங்களையும் நாம் கை கொண்டு அவருக்கு ஒரு பரிசுத்த ஜனமாக பரிசுத்த சந்ததியாக நாம் வாழும்போது கர்த்தர் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆணையிலே அவர் தவறாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தருவேன் என்று சொன்னதை அவர் தருவார். பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவோம். நாம் கர்த்தரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் உங்களுக்கு தந்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள எது எனக்கு தடையாக காணப்படுகிறது, எதில் நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். ஒரு பிள்ளை ஒரு பாடத்தில் ஃபெயிலானா அவன் எதில் கோட்டை விட்டானோ அந்த பாடத்தை திருப்பி திருப்பி அவன் படிப்பான். அந்த லெசனை திருப்பி திருப்பி படிப்பான். அது முக்கியமானதாக இருக்குது, அதை படிப்பான். திருப்பி படித்து எழுதி அவன் பாஸ் ஆவான். அது மாதிரி தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள இல்லையோ, எதில் நாம் தவறி இருக்கிறோமோ அந்த தவறை நாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவரே, இந்த குறைகள் என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே, இதை மன்னித்து இந்த முறுமுறுக்கிற உம்மை பரீட்சை பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இன்னும் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது, உமக்கு பிரியமில்லாமல் நடந்த வாழ்க்கை இருக்கிறது, உமக்கு பிரியமில்லாமல் பேசினது இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ அனுபவங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஒன்று கூட தவறி போவது இல்லை. விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் ஒன்று கூட தவறாதபடி, ஒரு வார்த்தை கூட தவறாதபடிக்கு நிறைவேற்றினீரே. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரோ, நீர் வார்த்தையினால் சொன்னதை இந்த வருஷத்தின் கடைசியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களினால் அதை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அது என்னென்ன ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்பா. என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்களோ அதை எல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. அல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஒருவேளை ஏதாவது ஒன்றில் தவறி இருந்தால் ஆண்டவரே, அந்த காரியத்தில் அவர்கள் சீர்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கர்த்தர் சுட்டி காட்டி கொடுங்க ஆண்டவரே. அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி தெய்வ சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தாவே மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. எல்லா குடும்பங்களிலும் தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம் ஆண்டவரே நிலை நிற்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் போய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறேன் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.